ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாசலில் சூப்பராக பாப்பா கோலம் போட்டாங்க. பால் பாக்கெட் எடுத்து வந்து வச்சாச்சு. அரிசியை ஊற வச்சுட்டு தாங்க சாதம் வடித்தா தான் சூப்பராக இருக்கும். நல்லா களைஞ்சி ஊற வச்சாச்சு. பீன்ஸு கேரட்டே நைட்டே நறுக்கி வச்சாச்சு. சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டே நைட்டே நறுக்கி வச்சாச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம நைட்டே பார்த்து வச்சிட்டோம்னா காலை எழுந்திரிச்சு கடன்னு சமைக்கிறதுக்கும் பசங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு தேங்காய் தாங்க வேண்டாம். அந்த தேங்காய் தான் 40 ரூபா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமையலை கடன்னு முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்றலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டு விட்டாச்சுங்க. ஏன்னா துணியை போட்டு அடிக்கிற வெயிலில் மாடில் காயப்பட்டு நம்ம வெளில போயிட்டு வரதுக்குள்ளே எல்லாத்துலேயும் சூப்பராக காய்ச்சிடுவாங்க. துணி மட்டும் இல்லைங்க, வாஷிங் மிஷினில் துணியும் போட்டு ஒரு பக்கம் காய்ச்சிட்டு வாஷிங் மிஷின்லேயே அடுத்த ஷிஃப்ட்டு கால் மேட் இருக்குல்ல, டோர் மேட், அந்த மேட்லாம் போட்டு துவைச்சி அவங்களையும் தூக்கி காயப்பட்டாச்சு. இப்போ டோர் மேட்டெல்லாம் கையிலே துவைக்கிறதுல எல்லாமே வாஷிங் மிஷின் துவைச்சி போட்டுருது. பளிச்சுன்னு துவைக்குதுங்க. கையில் துவைக்கிறோரில் வாஷிங் மிஷின் சூப்பராக துவைக்குது. எல்லாத்தையும் ஒரு பக்கத்து துவைச்சி எல்லாத்தையும் காயப்பட்டாச்சு. வெளியில் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. போகிறதுக்குள்ளேயே சுபாக்கு என்ன காஃபி குடிக்கணும். அப்படியே காஃபியை போட்டிருக்க காஃபியை சூடு பண்ணி குடிச்சிட்டு வெளில போயிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.